சுரேஷ் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அவருடைய முதலாளி வந்து, "உனக்கு வேலை கிடையாது, வெளியே செல்" என்று கூறுகிறார். சிரித்த முகத்தோடு செல்கிறார். ஆனால் வீட்டிற்கு வந்த பெண் மனைவி மற்றும் பிள்ளைகளை பார்த்து மிகவும் சோர்வாக இருக்கிறார். அநேக இடத்தில் சிறிய வேலைக்காக கூட முயற்சி செய்கிறார். இன்டர்வியூ செல்கிறார். ஆனால் அவருக்கு வேலை கிடைக்கவில்லை. நாளுக்கு நாள் குடும்பம் வறுமையில் சென்று கொண்டு இருக்கிறது. உணவுக்கு கூட பஞ்சம். உணவே இல்லை. பிள்ளை சாப்பிடவில்லை. மனைவி சாப்பிடவில்லை. மிகவும் சோர்வான நிலையில் இருக்கிறார்கள். நண்பர் ஒருவர் வீட்டிற்கு வருகிறார். வந்து ஆலயத்தை பற்றி கூறுகிறார். அருகில் உள்ள சபையை பற்றி கூறுகிறார். அவர் ஜெபம் செய்வதற்கு ஆலயத்திற்குள் செல்கிறார். அங்கே அமைதியான நிலை நிலவுகிறது. முட்டி போட்டு அமர்ந்து ஜெபம் செய்து கொண்டு இருக்கிறார். ஜெபம் முடிந்த பின் உணவு கொடுக்கிறார்கள். உணவை வாங்கி கொண்டு செல்கிறார். அடுத்த வாரத்திலிருந்து அவர் ஒரு வேலைக்கு செல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்வை தருகிறார். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து பெரிய தொழிற்சாலைக்கு முதலாளி ஆகிறார். உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அநேக வாலிபர்கள் வேலை கொடுத்து எல்லோரையும் வழிநடத்தி வருகிறார். ஆமேன்.